அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கே, ஆனா உண்மையா இருக்கே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். Okay, next, next வந்து, is this your final home? யார் சொன்னா இல்லைன்னு? படத்தை போட்டுருக்காங்க, பேர் போட்டுருக்காங்க, டேட்டு போட்டுருக்காங்க, பிறந்த டேட்டு போட்டுருக்காங்க. அதான் உங்க ஹோம் மேடம். ஆமா இல்லை சார், அதெல்லாம் போட்டாச்சே. எரிச்ச பிறகு, okay, like Indian people, you burn him, and what you do with Asti? எந்த தண்ணியில? River, because you cannot go in the ocean, madam. By right, it's for the ocean, correct or not? And the river, எப்படியாச்சும் ocean போறதுன்னா அவங்க நம்பிக்கை, right, madam? So what they do it, they go into the ocean. They do the right, okay, go in free, ன்னு விட்டுட்டு போயிறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்த பாட்டுக்கு படத்தை போட்டு மாலை போடுறீங்க, வாரம் மாலை போடுறீங்க. அப்பா ஏன்பா விட்டு போயிட்டேன், ராத்த போக முடியுமா? திருப்பி வந்துடும். நீ கூப்பிடுறீங்களா, you're bringing them back. அப்ப தீபாவளிக்கு படையல, கோழிக்கறி, ஆட்டுக்கறி எல்லாத்தையும் அமாவாசை போட்டுட்டு திதி பண்றீங்க. அமாவாசை அவன் பண்ணிட்டான் சார். யார் பண்ணிட்டான்? ஐயர் பண்ணிட்டான். இவ்வளவு பேர் வர, எவனும் கோயிலுக்கு வர மாட்டான். அமாவாசை வேலை பண்ணுவோமா? சரி, எல்லாம் வந்து விளக்கு வைக்க. நீங்க விளக்கு கொண்டு இங்கதான் விளக்கு வாங்கணும். வீட்டுல வச்சுக்க வேண்டானே விளக்கு, அப்பாக்கு அம்மாக்கு. ஏன் அங்க போய் வைக்கணும்? சிவனுக்கு இருக்க, சிவன் தான் பாத்துக்குவாரு. ஆனா விஷ்ணு கோயில் போட மாட்டாங்க மேடம். ஆமா, so somebody create a thought form for you. So the thought form you're following. Everybody is trying to find new ways of making people come to the place of worship. Yes or no, madam? வாங்க, விளக்கு put candle. நீங்க வந்து விளக்கு போட்டுங்க. நெய் விளக்கு இன்னும் நல்லா டான்ஸ் பாடி வருவாரா அப்பா? அது நெய் அப்பா வந்து டான்ஸ் ஆடி வருவாரு. என் பிள்ளை எனக்கு நெய் விளக்கு வர மாட்டாரு. அவர் சந்தோஷம். அது மாதிரி ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. நெய் விளக்கு அவர் சூப்பரா அப்பே வந்துருவாரு. வேற என்ன திங்க் பண்ண, இது தேங்காய் விளக்கு போகுமா? Start from somebody want to make it so powerful, so you started feeling, oh நான் நெய் விளக்கு வச்சுட்டேன். ஏன் என்ன சார் பண்ணுவான்? இதான் நடக்குது. So please don't have this thought from who create. இதெல்லாம் யார் கிரியேட் பண்ணி வச்சானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க. இது வந்து யாரு? கிறிஸ்டியன்ஸ். பேர்லாம் போட்டு உட்காந்துட்டு வருஷம் தான் போய் பூ போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? They put flowers in the grave. Or remembering. You don't have to remember. Just keep a photo in the half. He's my father. He's done so many good things for me. அந்த படையல் போடாம வீட்டில் உட்காந்து வருஷம் அவரை பத்தி நல்லதா சொல்லுங்க. எங்க அப்பா எனக்கு இது கொடுத்தாரு, எங்க அப்பா நன்றி, நானும் அதே மாதிரி செய்யணும்னு அந்த மாதிரி தோற்றம் போனாலே போதும். அவர் போயிடணும். அவர் இன்சப் பண்ணாதீங்க. உங்க ப்ராப்ளம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் ப்ராப்ளம் பண்ணாது, போகணும் ப்ராப்ளம் தானே. இன்சப் பண்ணாதீங்க மேடம். அங்கெல்லாம் ஆத்மால அவன் வேலை முடிச்சு போச்சு, அவங்க மேலே போகணும். கேட்டீங்களா? சரி, நெக்ஸ்ட். There are many souls around not knowing what to do and where to go after that. எங்க போகணும், என்ன பண்ணணும் தெரியாம முடியாம இருக்காங்க. அமாவாசைக்கு போகணுமா, இந்த சிவன் கோயில் போகணுமா, அல்லது நெய் விளக்கு போகணுமா, அல்லது படல் போகும்போது போகணுமா? They don't know. Everybody is stuck in some way. Right. Next, watch this. How small you are, and look at the world outside you, and look at the world inside you. But I just want to make you out understand how small you are, and how big is the world outside, and everybody think that we know a lot of things. See, it's only Earth, Moon, going to our solar system, all the planets, then the sun, going out again, Pluto, going out. You cannot imagine. தெரியாது என்னென்ன இருக்குன்னு.
போகுது. How small we are. எவ்வளவு சின்னது நம்ம இருக்கோம். பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு பாருங்க. இதான் நம்ம நைட்ல பார்க்கும்போது ஸ்டார்ஸ் பார்க்கிறோம். ஸ்டார்ஸ், இந்த ஸ்டார்ஸ் தான். அந்த ஸ்டார்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கணும் அந்த லைட் வர்றதுக்கு. எப்படி எரியணும் அந்த ஸ்டார்ஸ் தான். நம்ம சன் எரியுது சார், அங்க எப்படி எரியணும் மேடம்? இங்க பாக்குறது எப்படி ஸ்டார் ஷைன் பண்ணும். எல்லா ஸ்டார்ஸும் வந்து நம்ம மாதிரி ஒரு சன், நம்ம சூரியன் மாதிரி ஷைன் பண்ணுது. வரும் உள்ளுக்கு போறோம், கண்ணை உள்ளுக்கு போறோம், அந்த ரத்த குழாய்க்கு போறோம். going inside the pupil, retina, blood vessel. அது என்ன இருக்கு? red blood cell, white blood cell, platelets. அங்க உள்ளுக்கு போகுது, இன்னும் உள்ளுக்கு போகுது. It's another world, DNA. அங்கே வந்து சுத்தது எல்லாம். எல்லாம் அங்கே ஒரு மாதிரி சுத்துது, பிளானட் சுத்துங்கலாம். எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், அட்டாமிக் நியூக்ளியஸ். இது கூட வெள்ளக்கம் ரெண்டா பிரிச்சிருக்கான். டவுன் குவேக்ஸ் அது இன்னும் பிரிச்சிருக்காங்க, சிங்க பிரிச்சிருக்காங்க. So how small we are, and how big outside there. See how we are, how big outside, how big inside. அது விட்டுவிட்டு 108 நாள் ராமோஜம் எழுதுறீங்க பேப்பர்ல. அழகா போட்டு 108 வாட்டியா கட்டி மாலை போட்டு கடலை வீசுறீங்க. என்ன பண்ணி எழுதுறீங்க? நீங்க என்ன எழுதுறீங்க? ஸ்ரீ ராமஜெயம் ஒரு புக் இருக்கு சார். அதுல வந்து எத்தனை வருஷம் எழுதுறீங்க? நான் ஒரு 2 வருஷம் எழுதிருக்கேன் சார். அன்னாடம் ஒரு நாளைக்கு 108 ஒரு பக்கம் பேஜ் பேஜா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க, கடையிலே விற்கிது சார். விற்கங்களா? எழுதுவீங்க? ஆமா, இப்பெல்லாம் எழுதுறேன் சார். இந்த ராமனுஜம் ராமஜெயம் அது அப்புறம் என்ன மேடம்? அதான் சார், அது எழுதுனா நல்லதுன்னு சொல்லி. அவன் என்ன அர்த்தம்? You write without knowing what you're writing. Come on la madam. What is this la madam? உங்க பேர் எதுங்க? எங்க அப்பா நல்லவர், எங்க அப்பா நான் சொல்லி தரேன். எத்தனை நாளைக்கு மேடம்? எங்க அப்பா நல்லவர், நான் புள்ளி அதை செய்யுங்க மேடம். நீங்க புள்ளி நல்லவங்க, நான் நல்லவங்க, எப்படி அதே தெரிஞ்ச நல்லா மாறல மேடம். சும்மா ராமராஜாங்க என்ன நடக்க போதே? யார் அந்த ராமம், யார் அந்த துஜம்? ஜோக் பாத்தீங்களா மேடம்? 2 வருஷமா எழுதி என்ன எழுத தெரியாம உட்காந்துருக்கீங்க மேடம். இவ்வளவு முட்டாள உங்க ஆகிடாங்க மேடம் எல்லாரும். You are an educated person. You must know what you write, madam. Right la madam. தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட். அது எழுதுங்க மேடம், நடக்கும் மேடம். அது டிவன் பேர்ல சொல்லிறேன் சார், எல்லாம் ஸ்மாஷ். 2 வருஷம் முன்ன சொல்றேன். அத போடுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட். தமிழ்நாடு பிரைம் மினிஸ்டர் தமிழ் என்ன சொல்லுங்க? அது எழுதுங்க. பேரு போடாதீங்க, ஸ்கேன் போடாதீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லவர், மிக நல்லவர். அதே மாதிரி மாற மேடம், மாறாது மேடம். எஸ், அது விட்டு ராமோஜி திமஜம் எங்க ராமோஜி எங்க இருக்காங்க எல்லாம்? You see how we all been tricked to write something, hoping that something will happen to you, and trying to find a way to God's connection. It doesn't happen, madam. Anything happen, madam? ரெண்டு வருஷம் எத்தனை பேப்பர் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேப்பர் வேஸ்ட் பண்ணீங்க மேடம்? புக்கா ஆமா, எத்தனை புக் படிப்பீங்க? ஒரு புக் ஒரு 2 புக் முடிச்ச அவ்வளவுதான் சார். 2 புக்னா எவ்வளவு பெரிய திக்கு புக்? ஒரு 108க்கு ஒரு லைன் வர அவ்வளவுதான். ஆமா மேடம், ஒரே லைன் 108. ஒரே லைன், ஒரே பேஜ்ல. அது நிறைய 10 பேஜ் அப்படி ஒரு இவ்வளவு பெரிய பேஜ்ல. ஆமா மேடம், அது ஒரு நாள் எத்தனை பேஜ் அதிகம் கேட்டேன்? ஒண்ணு தான் ஒரு பேஜ்ல. வாவ் சார், அது மாதிரி அவங்க 2 புக் முடிச்சிருக்காங்க சார். ஆமா மேடம். அப்போ மேடம் அந்த புக் அந்த டைம்ல மேடம் ஒரு மரம் நட எத்தனை மரம் நட்டுருப்பீங்க? கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு நான் ஒரு மரம் நடுறேன், நாளைக்கு ஒரு மரம், எத்தனை மரம் நடிப்பேன் 2 வருஷத்துல? ஒரு 700 மரம் நட்டுருப்பீங்க மேடம். எப்ப நட்டீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி. மரம் இப்ப நல்ல புதுசா இருக்கு மேடம். பப்பாளி மரம்னா பப்பாளி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு.
பலமோது கொடுத்துரும். See, this is what I'm trying to say. Right. So all this will affect your soul. All this will affect, madam, your soul affect பண்ண madam, நிச்சயமா affect பண்ணும். சரிங்களா? ரைட். பாருங்க, இதுதான் வந்து நீங்க. இது யாரு? Your creator is calling you, come. But you cannot go because your soul is not pure. உங்க சோல் பியூரா இருந்தா தான் அவங்க கிட்ட போவாங்க மேடம். எல்லாரும் கை கொடுக்க மாட்டாங்க. முதல்ல நீ சரியா செஞ்சியா, நான் உன்னை அனுப்பிட்டேன், சரியா செஞ்சியா, சரியா செஞ்ச பிறகு வாங்கன்னு கூப்பிடாங்க. நீ அதுதான். ஓகே, ரைட்டா? நெக்ஸ்ட், வாட் ஆர் யூ? பாடி, மைண்ட், சோல். இதை முதல்ல போட்டு கண்டுபிடிக்கணும். இந்த உடம்பை நான் வந்து நல்லபடியா பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கணும்? சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணி, சாப்பிட்ற சாப்பாடு. லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அளவுக்கு மீறி போடாது. கணக்கா இல்லை மேடம், கணக்கு போட்டுக்கணும். இப்போ நம்மள தமிழ் முதல் கருப்பா இருக்கு மேடம், வெள்ளை லிப்ஸ்டிக் போட முடியுமா? கணக்கா அந்த ஆனால் வெள்ளை என்ன வேணும் போட்டுக்கலாம் மேடம். அவன் முதல்ல கருப்பு போடுவான், மஞ்சள் போடுவான், இன்னமும் போடுவான், பார்க்க நல்லா இருக்கும். அவனோட ஸ்கின் அந்த மாதிரி. ஸோ நம்மளும் கணக்கா எது தேவையோ அது மாதிரி போடும். Just enough to make you feel comfortable and presentable. That's all is moving. Don't spend too much of money on all these perfumes and all that stuff. A perfume can cost lots and lots of money, madam. A perfume can cost you how much, madam? How much? $1,000 sometime, $500, $400. The perfume can cost so much. And you put a perfume around you. Who's smelling you, madam? People around smelling you. You cannot smell your perfume because all too much of it. பேர் கூட பயங்கர பாய்சான், கிறிஸ்டியன் பியோ, நம்மளாம் பேர் வச்சிருப்பாங்க. யாரு ஸ்மெல் பண்றா? வீட்டுக்காரா, பக்கத்துக்காரா? நடக்கும்போது அப்படியே ஸ்மெல் பண்ணுவாங்க. ஆமா இல்லை மேடம், அந்த பொம்பளை வந்து நல்லா மனக்கு டே எப்படி நடக்கும்போது ஸ்மெல் பண்ண. ஆமா இல்லை மேடம், ஆஃபீஸ் பாரு அப்படி நடக்கும்போது அப்படியே ஒரு ஃபுல் பின் போகும் மேடம். நடக்கதான் காமிக்கிறாங்க சார். So you can also feel some nice. Yes, I understand. It's okay. Nothing wrong with it. But don't spend too much of money on this kind of stuff. That's all. அந்த காலம் சின்ன பிள்ளை மேடம், தலைக்கு என்ன பண்ண போடுவோம்? காதுக்கு மேடம், உடம்புலாம் தேங்காய் நீங்க ஒன்று முடிச்சுப்பேன். இல்லை இந்த க்ரீம் அந்த க்ரீம் போட்டுருக்காங்க இப்போ. ஆமா இல்லையா மேடம்? இந்த லோஷன் ரைட்டா? அந்த தேங்காய் நல்லா ஸ்மெல் பண்ணி என்ன பண்ணி போடுவாங்க? செம்பருத்தி பூ போடுவாங்க மேடம். செம்பருத்தி தெரியுமா மேடம்? செம்பருத்தி பூவா? நல்லா அது நல்லா மணக்கும் சார். அந்த பூ போட்டு வச்சிருக்கோங்க அம்மா, போட்டு அங்கெல்லாம் போடுவோம். தேங்காய் வாங்க மாட்டாங்க, சொந்தமாக காய்ச்சுவாங்க தங்கப்பால். ஏதோ இருக்கு சார். எல்லாம் போடும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி நேச்சுரல் பர்ஃப்யூம். ஓகே ரைட், அது ஃப்ரீ தானே சார். அந்த மாதிரி so your body must take it. Next you must take care of your mind, then your body. Okay, right. Yesterday we had a class, remember the class yesterday was all about body, mind and mind only. Soul par. Innike soul. Yesterday was just mind. Your aura, your mind. Okay, so you are a soul incarnated in the body with a mind. That's all. And the mind program பண்ணலாம். யாரு program பண்ணுவா? Religion, people, friend, social media, advertisement. இது சாப்பிடு நல்லா இருக்கும், எல்லாம் போயிடும். யார் பண்றா? எங்க ஊர்ல அரிசி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண, பொன்னி அரிசி சாப்பிடுங்க, சூரிய அரிசி சாப்பிடுங்க, இங்க டிவியில நேரா போடுவான். நான் என்ன சோறு சாப்பிட கூட சொல்றேன், இவன் என்ன சோறு பயங்கரம் ஓடிட்டு இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில. அது கேட்டு ஆமா நல்லா இருக்கும் பொன்னி ரைஸ், 2 நாள் கெட்டு போகாது, இதெல்லாம் கதை ஓட்டி எல்லாம் இருப்பாங்க மேடம். அந்த மாதிரி பண்றாங்க. ரைட்டா? ஸோ நம்ம வந்து ஒரு சோல், நம்ம உள்ளுக்கு வந்து நம்ம பாடிகளுக்கு ஒரு சோல் இருக்கு. அதை மட்டும் முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட் பாடி, பிசிக்கல் பாடி, ஜஸ்ட் லைக் ஆர்கன்ஸ். நெக்ஸ்ட் ஃபிளஷ், the சதிங்கள். நெக்ஸ்ட் இந்த பாடி இஸ் a temple of your soul. இந்த பாடிலாம் நம்ம சோல் வசிக்குது. ஸோ இந்த பாடி நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? உடம்பு நல்லா பார்த்துக்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட் இந்த மைண்ட். மைண்ட் வந்து something that is being programmed or can be programmed. ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, ப்ரோக்ராமே பண்ணலாம். ப்ரோக்ராம் ஓடிட்டே இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ண பார்த்தீங்களா? இந்த மாதிரி குரு வெயிட் பண்ண சொல்ல, அதுவும் ப்ரோக்ராம் தானே மேடம்? அதுவும் ப்ரோக்ராம் தானே மேடம்? எஸ், அதுவும் ப்ரோக்ராம் தான். ஸோ பட் குட் ப்ரோக்ராம் அண்ட் பேட் ப்ரோக்ராம் பல மாதிரி இருக்கு. ஓகே ரைட்டா? நீங்க ப்ரோக்ராம் நீங்க ரிலீஸ் பண்ணலாம், அதை நீங்களே போட்டுக்கிட்டு வச்சுக்கலாம். இந்த ப்ரோக்ராம் தான், நான் மாறவே மாட்டேன்னு உட்காந்துக்கலாம். ரைட்டா? இதே மாதிரி வந்து we had a class in Kerala. எஸ் மேடம்?
class in Kerala, right? Yes, sir. One Christian lady came in the class and gave healing. What she said? Jesus. Only Jesus Christ can heal, and she left the class. She said the word, only Jesus Christ can heal. And she left the class. I'm healing everybody, every time, every class I'm healing so many people. So, am I Jesus Christ? ஒரு தலைவலிக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் வரணுமா மேடம்? ஒரு கேஸ்ட்ரிக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் வரணுமா? So the mind is so programmed. How to change the program? Remember, I went to Cuba. We had a class in the church. So nalla put ready avan. Well, I'm priesting. What are you doing here? Oh, I'm here to teach about healing. Healing? No. Only Jesus Christ can heal. Eh? You please go. Pack my calendar. In Havana, in Cuba, madam. And then what happened? Then the wife came to me. Sir, please, sir. I said, why? You please help my husband. We got noise in the ears. Tinnitus. Nobody can cure. Please help. Madam, ask Jesus Christ to heal your husband. You see how you block yourself to heal. You feel so many people with tinnitus. Is there a lady with tinnitus here who came for the class? Ningala, madam. Tinnitus, self. You got it now? Yes, completely cured. Completely cured. Jesus Christ cured me, madam. Who cured you? Jesus Christ cured you? Or? No. The one cured you. Okay, one. I just show the technique to you, that's all. And you said heal. There's another lady yesterday who came and she started healing. Remember, I got 1 year was In pain. Trichy. Huh? In Trichy morning. In Trichy. She healed. She was much better. And she couldn't believe. போறாங்க காது ஒன்னு கேட்கலையே ஒன்னு தேறாங்க அந்த மாதிரி. So do you want Jesus Christ? So how many Christians having tinnitus and waiting for Jesus Christ to come? So you thought, who programmed it? Because you cannot go to some other organization to learn something. அதெல்லாம் block பண்றாங்க. So it's so difficult when you program. The mind, accordingly, mind can be programmed. Okay. Next. Some people around you, friends, relatives and friends, can program you in a very negative way also at the same time. Next, a school, institution, what did you learn in the school? What if you go to a school and teach you very orthodox teaching? No such thing. அந்த மாதிரி ரொம்ப orthodox teaching இருக்கு சார்.